நான் யாரு? என் பேர் என்ன? இல்ல மாமா சத்தியமா இப்ப சாமி கும்பிட்டு வேண்டி அழகனுக்கு 2 பொண்ணு கிடைச்சிருக்குது. அழகனுக்கு நீ சத்தியம் இப்ப வேண்டி இருப்பாரு ஒண்ணு பொண்ணு கிடைக்கிட்ட ஆசைலாம் சரி வாங்கிக்கோ. வந்திருக்கிறேன். நான் யாரு? என் சமாச்சாரம் சொல்லுமா? நான் யாரு? மகள் ஏன் பேசுறேன்? அவங்க பேசுறதுக்கு நாம் 2 பேர் தான் பேசணும். ஒரு அடிச்சுடு. நாம் 2 பேர் தான் பேசுறோம். என்ன பேசுறாங்களா? ஜம்மந்தா இருங்க சக்காத்திங்களா பேசினாலே தப்பு சிரிச்சாலே தப்பு. யாரும் பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு காத்தாலேயே சம்பளத்தை ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துருவோம் சொல்லிட்டாமா. ஆளுக்கு 100 ரூபாய் கை வந்து கூட கொடுத்துறோம். காசு கூட யாரும் 7 வேலைக்கு போனாலும் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனாலே நான் யாருக்குமே எந்த நாட்டின் சங்கமே என் பேர் என்ன எனக்கு தெரிய வேண்டும். நாடு பல நாடு எப்படி நாடோ பல நாடு இருக்கிறது. பல நாட்டிலே எத்தனை அவளை 54 நாடு 56 நாட்டிலே ஒரு நாடு என் தந்தையார் அந்த நாடு என்ன நாடு? கனகமகாவதி பட்டணம். ஐஸ்கார போன மாதிரி தான் பேசுறாங்க. நான் என்னப்பா கனகவல்லி அம்மையாருக்கும் ரொம்ப காலமா என் தாய் தந்தையை வேதனைப்பட்டார், நாட்டுக்கு ஒரு நல்ல அரசன், அவருக்கு நல்ல ஒரு மனைவி அரசராக இருந்த போதும் நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லை, ஒரு பிள்ளை இல்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார். என்ன பிள்ளை இல்லாத வீட்டில் சாப்பிட்டால் அது முழுவுக்கு சமம். கோவில் இல்லாத ஊரிலே குடியிருத்தல் பாவம். அதை அறிந்தே என் தந்தை இறந்ததே. அதை அறிந்து என் தந்தையார் இருப்பதை காட்டிலும் பாடலாம் என்று நினைத்த போது எல்லா வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டி அதனாலே
எல்லாம் வல்ல இறைவன் ஆமா. கல்லுக்குடிக்கும் யாருக்கு பதிலுக்கு ஆண்டவன் சிவபெருமான் ஆமா. இல்லையா ஆமாமா. அழகரா சிவசிவா காலகட்டா திருநெச்சிரா கங்கை மனோகரா போற்றி ஆமா. சிவசிவா போற்றி ஏய். நந்தி வாகனம் இருக்க ஆண்டவனை போற்றி 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 என்று ஆமா. அல்லும் பகலும் ஏய். அறுபது நாளிகையிலும் ஆமா. என் தந்தையார் தவம் இருந்தார் இருந்தார். என் தாய் தந்தைய தவத்தின் வலிமையால் ஆமா. சிவபெருமான் ஏய். உமா மகேஸ்வரி பார்வதி அம்மையாரும் அம்மையாரும் நேராக தோன்றி வரவழைத்தார் அழைத்தார். ஆனால் கனக மகாராஜனே ஓஹோ. என்னை வேண்டி தவம் இருக்கிறாயே இருக்கிறாயே ஏன்பா என்ன காரணம் காரணம் என்று சிவபெருமான் கேட்க கேட்கு. அப்ப எங்க அப்பா சொல்றாரா ஆமா. ஆண்டவா ஏய். சாமி ஓ. பகவானே எனக்கு திருமணம் ஆயிருக்குது கடவுளே ஆமா. திருமணமாகி ரொம்ப காலமாகுது ஏய். எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை கிடையாது. குழந்தை இல்லாத காரணத்தினால் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் எங்களுக்கு கேவலம் பேசுறாங்க ஆமா. அப்படி என்று எங்க அப்பா சொல்றாரா அப்படி சொன்னவனே உடனே சிவபெருமான் எப்படி வரவழைத்தார் அப்படியம்மா. ஆனால் அஞ்சு கலங்க வேண்டாம் கலமானாதே ஆஹா. உனக்கு நான் வேண்டிய வரப்படுகிறேன் வருகிறேன். என்று ஏய். எப்படி வரவழைத்தார் அப்படியம்மா. சிவபெருமானுடைய மனைவி ஆமா. ஆதி பராசக்தி சக்தி. அந்த பார்வதி அம்மையார் ஆமா. உன் மனைவி வயிற்றிலே ஏய். ஆதி பராசக்தியின் அம்சமாகவே ஓஹோ. ஒரு குழந்தை பிறக்கும் கிடைக்கும். என்று சிவபெருமான் வர கொடுத்தார் ஆமா. பணத்தை பெற்று நாட்டுக்கு ஏய். ஆமா. நாட்டுக்கு வந்து ஏய். நாட்டை ஆமா. சுகபோகமாக ஓஹோ. ஆண்டு வந்தார் தந்தையார் தந்தையார். ஆண்டு வரும் நேரம் போதி. கனகமகாபுரி பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆமா. குடிமக்கள்லாம் குறை கூறி வந்தார்கள் வந்தார்கள். ஏன் ஏய். நீர்வளம் ஆமா. நிலவளம் ஏய். குடிவளம் வளம். அதற்கு பஞ்சமா ஆமா. கிடையாது தெரியாது. காட்டில் இருக்க துஷ்ட மிருகமெல்லாம் ஆமா. நாட்டுக்கு வந்து வந்து பயிர் பசி எல்லாம் சேதம் செய்யுது செய்கிறது. என்று குடிமக்கள் எங்க அப்பா கிட்ட சொல்ல ஆமாமா. குடிமக்கள் குறைத்திருப்பது மன்னன் கடமை கடமை. அதனாலே ஏய். குடிமக்கள் ஓஹோ. குறைத்திருப்பதற்காக ஆமா. கானகத்துக்கு சென்று சென்று துஷ்ட மிருகங்கள்லாம் ஆமா. தர்ம வேட்டையாட போனாராம் போகலாம். அப்படி தர்ம வேட்டையாடி ஆமா. கானகத்தில் இருக்கும் நேரம் ஏய். ஒரு களைப்பு ஏற்பட்டது ஆஹா. களைப்பாரி ஆமா. போகலாம் என்று ஏய். அழகான ஒரு மரத்தின் அடியில் அடி. உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பா ஆமா. கனகராஜன் ஆஹா. உறங்கிக் கொண்டிருக்கும் நேரம் போதி. யாரா வந்ததாங்க அங்க வந்தாமா என்ன சொல்றா வந்தவாமா தேவடியா தேவடியா பாலமான தேவடியா வந்தா தாசி அம்மா குப்பு தாசி ஏய் அம்மா குப்பு தாசி இதாவது நாடு என்று சொல்லக்கூடிய ஆமா. தாசி பெண் வந்தால் ஏய். அந்திர மைய வைத்து வைத்து. என் தந்தையை வசப்படுத்தினார் ஆமா. என் தாயார் அரண்மனையிலே ஏய். நிறமாத கர்ப்பசிரியா இருக்கிறாங்க இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் நேரம் ஆமா. 10 மாதம் முடிய நேரம் ஏய். அந்த தாசி பெண்ணோடு ஆமா. நாட்டுக்கு வராரு அப்பா ஆமா. அப்படி வந்தவுடனே உடனே எங்க அம்மா கேக்குறாங்களா ஓஹோ. யாரு ஏய். கனகவல்லி அம்மையார் ஆமா. எங்க அம்மா கேக்குறாங்களா ஓ. சாமி ஏய். யாரோ ஒரு பெண்ணை அழைச்சு வந்திருக்கிறீங்களே ஆமா. இந்த பெண்ணு யாருங்க யார்? யாரு சாமி இது ஓ. இந்த பொம்பளை யாருங்க ஆஹா. என்று எங்க அம்மா கேக்குறாங்களா ஆமா. எங்க அம்மா கேட்டுடனே உடனே. ஆனா எங்க அப்பா சொன்னாரா ஆமா. ஆனால் கனகவல்லி ஏய். இன்று நாள் முதல் கொண்டு முதல் கொண்டு இந்த நிமிடம் முதல் கொண்டு ஓஹோ. நீ எனக்கு மனைவி இல்ல தெரியாது. நான் அழைத்து வந்திருக்கிறேன் பாரு இந்த பெண் ஆமா. இவள் தான் என் மனைவி ஆகிய ஓ. கொள்ள இருக்கிறேன் என்று ஆமா. இவள் தான் நான் கல்யாணம் பண்ணி போறேன் ஓஹோ. பெண் என்று ஆமா. என் தாயருக்கு சொன்னாரா சொன்னாரா? என் தாயார் ஏய். அழுது கொண்டு ஆமா. காலை பிடித்து மன்றாடி கேட்கிறாளா ஓஹோ. சாமி ஏய். நீங்களோ ஒரு நாட்டுக்கு அதிபதி அதிபதி. நீங்க நாட்டு அரசர் ஆமா. இந்த வேலை உங்களுக்கு தகாது மன்ன ஓ. இந்த புத்தி உங்களுக்கு அடுக்காது ஆமா. என்று தாயார் ஏய். எத்தனையோ புத்திமதிகள் சொன்னார் ஆமா. எத்தனை வார்த்தை சொன்ன போதும் சொன்ன போதும் என் தாயுடைய வார்த்தை கேட்கவில்லை ஆமா. என்ன செய்தார் ஏய். தாசி வார்த்தை கேட்டு கேட்டு. எங்க அப்பா ஆமா. கனக மகாராஜன் ஏய். என் தாயாரை கொண்டு கொன்று விட்டார். எங்க அப்பா ஓஹோ. அப்படி கொண்டவுடனே உடனே என்னானது என்னம்மா? தாசியானவள் என் தந்தையாரிடத்திலிருந்து ஆமா. நாடு நகரம் ஏய். நகநட்டு ஆமா. சொத்து பக்தி ஏய். அனைத்து சௌகரியமும் ஆமாமா. வாங்கினார் மரித்தா. வாங்கிக் கொண்டே ஆமா. என்ன செய்தார் ஏய். தாசி வார்த்தை நான் ஒரு தாசி ஓ. என் வார்த்தை கேட்டு தாலி கட்டி மனைவியை கொண்டு விட்டாய் ஏய். பாவி. என்னை கொள்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று ஆமா. எங்க அப்பா ஓட்டிட்டார் ஓ. என் தாயார் இறந்துட்டாங்களா ஆமாமா. என்ன செய்தார் ஏய். நம்ம தொட்டு தாலி கட்டிய மனைவியை கொண்டு விட்டோமே கடமையே ஆமா. என்று ஓ. தொட்டு தாலி கட்டிய மனைவியை நாம கொண்டு விட்டமே தாசி வார்த்தை கேட்டுக்கிறவரே ஆமா. நம்ம என்ன செய்வேன் பகவானே ஏய். என்ற தாயாரை தோல் மீது போட்டுக் கொண்டு கொண்டு. பல கோடிய காலத்தில் சென்று ஆமா. கட்டைகளை வெட்டி வெட்டி. கட்டை மீது என் தாயாரை ஆமா. எப்படி படுக்க வைக்கிறாரே ஓ. ஆகாயத்தை மாத்த மார்க்கமாக படுக்க வைக்கிறார் ஆமாமா. அப்படி படுக்க வைத்தவுடனே உடனே. என் தாயார் எப்படிங்கிறாங்க ஏய். நிறமாத கர்ப்பசிரியா இருக்கிறாங்க ஆமாமா. அப்படி கர்ப்பசிரியா இருக்கும்போது போது. அந்த கட்டைக்கு நெருப்பு வைத்தார் ஓஹோ. நெருப்பு வைத்தவுடனே ஆமா. அந்த நெருப்பு எப்படி எரியுது ஓ. சொல்றேன்
அந்த நெருப்பாகப்பட்டது ஆகாயத்துக்கு பூமிக்கும் குளிர்விட்டு தக 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 என்று ஆகாயத்தில் பார்த்த மார்க்கமாக நெருப்பாகப்பட்டது எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி எரியக்கூடிய நெருப்பிலே என் தாயார் கர்ப்பஸ்திரியா இருக்கிறார் இல்லையா, அந்த எரியக்கூடிய நெருப்பிலே என் தாயார் வயிறு என்னாச்சு, அப்படி வயிறு வெடித்து அந்த வயிற்றில் இருந்து எப்படி வந்தேன் எழுந்து அந்த எரியக்கூடிய நெருப்பிலே எழுந்து சத்தீஷ ரூபணியாக அம்பிகையாக நான் எழுந்து எரியக்கூடிய நெருப்பிலே தக 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 என்று எரியக்கூடிய நெருப்பி எழுந்து வருகிறேன். எழுந்து வந்தவுடனே எங்கே வேர்க்காடு, வேர்க்காட்டிலே நான் பிறந்து எங்க இருந்தேன் பேய் பிசாசுகள், கடாபூதங்கள், காட்டேரிகள், வள்ளிவாய் பிசாசுகள் பேய்களோடு பேய்களாக நான் அழைத்துக் கொண்டிருக்கிற நேரம் இல்லையா, அப்படி பேய்களோடு பேய்களாக நான் அழைத்துக் கொண்டிருக்கிற நேரம் என்னை யார் பார்த்தது? மேலிருப்பவள் யார்? ஆகாசவாணி. மேலிருப்பவள் ஆகாசவாணி அம்மையார். ஆகாசவாணி அம்மையார் பார்த்து தெய்வ குழந்தை இந்த சக்தியானவள் இப்படி வேர்க்காட்டில் பிறந்து இப்படி பேய்களோடு சுத்திக் கொண்டிருக்கிறார் என்று ஆகாசவாணி அம்மையார் பார்த்து எனக்கு என்ன பேர் வைத்தார்? என் நிறத்தை பார்த்து, என் உருவத்தை பார்த்து, என் உருவம் என்ன உருவம்? கருத்த உருவம். இந்த கருத்த மேனியை பார்த்து எனக்கு என்ன பேர்? வேர்க்காட்டி.